இந்த 10 பேருக்கும் சூப்பர் பவர் அதிகாரம் இருந்தது. அபூபக்கர் எல்லாத்துக்கும் மேலே டாப்பாக இருந்தார். இந்த 10 பேரில் ரொம்ப டாப் யாருன்னா அபூபக்கர் அவங்க தான் ரொம்ப டாப்பில் வருவாங்கிறது இந்த இடத்துல நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வெளியாட்களுடைய அந்த தலையீட்டை வந்து இவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு சம்பவமும் நடக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாரிகு தபரியில் கூட இந்த சம்பவம் வந்து குறிப்பிட்டிருக்கு. அபூபக்கர் ரலியல்லாஹுடைய தேர்வு வந்து நடந்துருச்சு. அலி ரலியல்லாஹு வந்து அதிருப்தியில் இருக்கிற இந்த விஷயத்தை பார்த்துட்டு அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அவங்க வர்றாங்க. வந்துட்டு அலி ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அலியை உங்களுக்கு வந்து இந்த தேர்வு முறை வந்து பிடிக்கல அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இவர் வேற ஒன்று கற்பனை பண்ணிக்கிறார். யார்? அபூ சுஃபியான் ரலியல்லாஹு. என்ன சொல்கிறாருன்னா, அந்த பனு அத்திங்கிற அந்த குலத்தை சார்ந்தவர் தான் அபூபக்கர். பனு ஹாஷிம் தான் ரசூலுல்லாஹுடைய குலம். பனு ஹாஷிமை சேர்ந்த நீங்கள் இருக்கும்போது பனு அத்தியை சேர்ந்த அபூபக்கர் தேர்வுங்கிறது சரியானது கிடையாது. அது எப்படி சின்ன குலமாச்சே, அவர்கிட்ட இருந்து எப்படி தேர்ந்தெடுக்கணும்னு. அப்போ அலியில் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் என்ன ஜாஹிலியாவுடைய பேச்சு பேசுகிறீங்க? குலத்துடைய அந்த ஏற்றத்தாழ்வுலாம் ரசூல்லா வந்து ஒழிச்சு கட்டிட்டு போயிட்டாங்க. நீங்கள் என்னடானா இன்னும் அந்த பழைய பேச்சை பேசிகிட்டு இருக்கிறீங்க. இது வந்து ஏற்க முடியாது. நான் அபூபக்கரை விட சிறந்தவன் சொல்லி நான் நினைக்கல. நான் அதிருப்தியாக இருப்பதற்கு காரணம் வேற. நீங்கள் தேவையில்லாமல் இங்கே விவகாரத்தெல்லாம் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்போ கூட அபூ சுஃபியான் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஊன்னு சொல்லுங்கள், நான் ஒரு படையை திரட்டிட்டு வரேன், நம்ம வந்து என்னங்கிறது முடிவு பண்ணிக்குவோம் அப்படிங்கும்போது இவர் அலியில் கேட்பாங்க, எந்த படை? அகல் பொருளை கூட்டிகிட்டு வந்தீங்களா அந்த படையா? அப்படி ரசூல்லா ஒழிக்கிறதுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்களா அந்த படையா? போய் வேலையை பாருங்கள், இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்கன்னு சொல்லி வெட்டி விடுவோம். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இந்த 10 பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே தான் மசூரா பண்ணுவாங்க. இவங்க வந்து எந்த சந்தர்ப்பத்தையும் தவறாக பயன்படுத்த மாட்டாங்க. இதை வந்து பாருங்கள், இந்த இடத்துல அலி ரலியல்லாஹு வந்து தான் வந்து ஆட்சி வந்து விரும்பியிருந்தாங்க அப்படின்னா இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? ஆமாம் வாங்க ஒரு மோதலுக்கு தயாராகிக்குவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல சமுதாயத்தை பிளவுபடுத்துறதுக்கு அவங்க பண்ண மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப அக்கறை கொண்டவங்களாக இந்த 10 பேர் வந்து இருப்பாங்க. அப்போ இந்த 10 பேருடைய அந்த பொசிஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ இந்த 10 பேர் பொறுத்த வரைக்கும் அவர்கள் டிசைட் பண்ணுறது தான் ஃபைனலு. இவர்கள் ஒரு முடிவு எடுத்து விட்டால் அது உம்மத்துடைய இஜ்மா, இதுதான் இஜ்மாவே தவிர இதற்கு எதிராக பல கோடி முஸ்லீம்கள், ஒட்டுமொத்த முஸ்லீம் சமுதாயம் கிளர்ச்சி செய்தாலும் அது கிளர்ச்சியாக கருதப்படும். இந்த 10 பேர் ஒரு முடிவு எடுத்தால் அதுக்கு பேர் என்ன ஆயிரும்? இஜ்மாங்கிறது ஆயிரும். முஸ்லீம்கள் அனைவரும் ஒன்று சொன்னாலும் அது இஜ்மா ஆகாது. இதுதான் இஜ்மா அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் புரிஞ்சுங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற வரைக்கும் எந்த கருத்து வேறுபாடும் ஏற்படுவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் இதற்கு அப்புறம் தான் கருத்து வேறுபாடு ஏற்படும் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ அந்த ஹாக்கிமில் வரக்கூடிய அந்த ஹதீஸில் பார்த்தீங்கன்னா இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, எனக்கு பிறகு நீங்கள் ஏராளமான கருத்து வேறுபாடுகளை காண்பீர்கள், அப்போது நீங்கள் என்னுடைய சுன்னத்தையும் குலஃபாய ராஷிதீன்களுடைய சுன்னத்தையும் நீங்கள் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக எச்சரிக்கை பண்ணிட்டு போனேன். அப்போது ஏன் கருத்து வேறுபாடு வருது அப்படின்னா, ரசூல்லா ஒரு விஷயம் சொல்லிட்டாங்கன்னா ஃபைனல் முடிஞ்சு போச்சு, அதுக்கு மேலே பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் இப்போ ரசூல்லா இல்லாதனால ஆளுக்கு ஒரு கருத்து சொன்னால் சச்சரவுகள் வரும், ஏகப்பட்ட குழப்பங்கள் வரும். அப்போ இந்த குழப்பங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தி சென்ற ஒரு ஏற்பாடு தான் இந்த 10 பேர் கொண்ட ஒரு குழு. அப்போ இந்த 10 பேர் கொண்ட குழுவை மீறி யாரும் எதுவும் பேச முடியாது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்கிறாங்க, குலஃபாய ராஷிதீன்களுடைய சுன்னத்து உங்கள் மீது கடமை அப்படின்னு. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு வந்து எதிர்த்து யார் பேசினாலும் அது கிளர்ச்சியாக கருதப்படும். உமர் ரலியல்லாஹு அவர்களை எதிர்த்து யார் பேசினாலும் அது கிளர்ச்சியாக கருதப்படும். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய கருத்தை எதிர்த்து யார் பேசினாலும் அது கிளர்ச்சியாக கருதப்படும். அலி ரலியல்லாஹு அவர்களுடைய கருத்தை எதிர்த்து யார் பேசினாலும் அதை கிளர்ச்சியாக கருதப்படும். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை எதிர்த்தவர்கள் யார்? ஹாரிஜாக்கள். அதே மாதிரி அலி ரலியல்லாஹு அவர்களை எதிர்த்தவர்கள் யார்? அவர்களும் ஹாரிஜாக்கள். அப்போ ஹாரிஜாக்கள் பொறுத்த வரைக்கும் உஸ்மான் ரலியல்லாஹு மட்டும் எதிர்க்கல, அவங்க அலி ரலியல்லாஹு அவர்களையும் எதிர்த்திருக்காங்க. எதனால் அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்கள் அப்படின்னா கலீஃபாவை எதிர்த்ததனால், கிளர்ச்சி செய்ததனால். ஸோ அந்த அடிப்படையில் இந்த 4 கலீஃபாக்களுடைய சுன்னத்து நம்ம மேலே மிக மிக கட்டாயம் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லிட்டு போனாங்க. இந்த 4 பேர் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் இஜ்மாவை தவிர இவர்களுக்கு மாற்றமாக யார் பேசினாலும் அது வந்து இஜ்மாவாக ஆகப்படாது. ஏன்னா அந்த சொசைட்டியில் இருந்த இந்த படித்தரங்கள் மட்டும் நமக்கு புரியவே இல்லை அப்படின்னா
பின்னாடி வரக்கூடிய அந்த குழப்பங்களின் போது நமக்கு ஒன்றுமே நடக்கிற நிகழ்வுகள் எதுவுமே புரியாது. யாருடைய கருத்துக்கள் மார்க்கத்தில் அங்கீகாரம் பெற்றது, யாருடைய கருத்துக்களுக்கு மார்க்கத்தில் ஒரு மதிப்பு கிடையாதுங்கிற இந்த அறிவு நமக்கு இருந்தால் மட்டும்தான் அந்த வரலாறுலேருந்து சரியான படிப்பினை நம்மளால் எடுக்க முடியும். இல்லைன்னு வச்சுங்க, எல்லாருமே சொல்கிறாங்க சரி இவரும் ஒரு நபித்தோழர், இவரும் ஒரு நபித்தோழர், இவரும் வந்து சொல்கிறதுல ஒரு அதாவது அவர் கருத்து அவர் சொல்கிறாரு, இவர் கருத்து இவர் சொல்கிறாரு அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு கணக்கில் வந்து நாம் இதை எடுத்துக்க முடியாது. அப்போது இந்த படித்தரங்களை நாம் மனசில் வச்சுக்கணும். அதற்காக தான் இந்த அடிப்படையான விஷயங்கள் இப்போவே நம்ம சொல்லிடுறோம். அப்போ இந்த இடத்துலேருந்தே நீங்கள் அப்படியே படிப்படியாக பார்க்கும்போது ஒவ்வொரு விஷயத்திலையும் வந்து கருத்து வேறுபாடுகள் வரும்போது இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். இந்த 10 பேர் எதை சொல்கிறாங்க, மற்றவங்க எதை சொல்கிறாங்கிறத பார்க்கணும். ஏன்னா இவர்கள் சொல்லுவது தான் ஃபைனலு. இவர்களை மீறி ஒரு சூப்பர் அத்தாரிட்டி இங்கே யாருமே கிடையாது. மஷூரான்னு வந்தால் இவர்களுடைய கருத்து இது முடிவானது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். ஸோ அதற்காகத்தான் இந்த அடிப்படையான விஷயங்கள் பேசணும். இப்போ என்ன, இது ஒரு வாட்டி இந்த அடிப்படையான விஷயங்கள் பேசிட்டோம் அப்படின்னா அடுத்த அந்த வரலாறு நம்ம தொடர்ச்சியாக போகும்போது அடுத்தடுத்த நிகழ்வு நம்ம அப்படியே கொண்டு போயிட்டே இருக்கலாம். அந்தந்த இடத்துல அந்த படித்தர் யார் பேசுகிறாங்கிறத மட்டும் நம்ம சுட்டி காட்டி போயிட்டே இருப்போம். இந்த பக்கம் இவர் கருத்து வைக்கிறாரு அப்போ புரிஞ்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டே இருப்போம். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் போய் நம்ம ஃபுல்லாக அவங்களுடைய படித்தரங்களை விளக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ இந்த சொல்லப்பட்ட அந்த படித்தரங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது மைண்டில் ஆழமாக பதிஞ்சு வச்சுங்க. மொத்தம் அது 9 கேட்டகரி நம்ம விரிச்சிருக்கோம். அந்த எந்தெந்த கேட்டகரியில் யார் யார் வர்றாங்கங்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த 10 சஹாபாக்கள் முதற்கொண்டு கடைசியாக வந்து அந்த கிராமவாசிகள் வரைக்கும் ஒரு படித்தரம் வந்து நம்ம குறிப்பிட்டிருக்கோம். சரி.